வணக்கம். மார்க்கெட் உப்பு சப்பு இல்லாத ஓடிட்டு இருக்கு. நேற்று என்ன ஃபார்மேஷன் இருந்துச்சோ அதே ஃபார்மேஷன்ஸ் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிச்சு, மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. டாப்பிங் டெயில் இன்னைக்கும் அதே டாப்பிங் டெயில் ஸ்பாட்ல. ரைட், நான் எப்பயுமே வந்து ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசுவேன், இன்றைக்கி வந்து ஸ்பாட்டை பற்றி பேசுகிறேன். 25,900 அந்த லெவலில் வந்து ஒரு கோடு போட்டு வச்சிங்க. ரைட், இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆன லெவல் வந்து 25,953. 900 கீழே உடஞ்சிச்சின்னு சொன்னால் அது ஃபர்தர் செல் சைடு தான் வரும், அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுங்க, 26,600 மே சைடில் ஒரு டார்கெட் பாக்கி இருக்குது. எப்பயுமே வந்து ஒரு லெவல்ஸை வந்து கிராஸ் பண்ணுது சொன்னால் அந்த டார்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டார்கெட் வந்து ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. 26,600 0.1 0.2 26,600க்கு மேலே வந்து 2 நாள் தங்குச்சுன்னு சொன்னால் 28,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதை வந்து சம்வேர் அரவுண்ட் ஜூன் மாதம் வந்து காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இது மனசில் ஒரு சைடு வச்சுங்க. ஸோ அப் சைடில் வந்து 2 டார்கெட் இருக்குது. 26,600 டச் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் 28,800 போகுமான்றது சொல்ல தெரியல. இப்போ டவுன் சைடில் வந்து பேசலாம். எப்பயுமே வந்து ப்ராபபிலிட்டிஸ் எந்த சைடு வந்தாலும் நம்ம வந்து வி ஷுட் பி ஏபிள் டு டூ இட். இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸோட மெயின் ஏரியா ஆஃப் அனாலிசிஸ். இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் இருக்குது தெரியுமா, நான் எப்பயுமே வந்து பேசிகிட்டு இருப்பேன். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு, எல்என்டி, பாரதி ஏர்டெல், இவங்களாம் வந்து இந்த டாப் 10 ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் வெயிட்டேஜ் பிரகாரம் நிஃப்டி 50ல் வந்து இவங்க தான் வந்து டாப் 10 ஸ்டாக்ஸு. ஸோ க்ளோஸ் அபவுட் 60% இவங்க வந்து டாப் 10 வச்சுருக்காங்க. இதில் ரிலையன்ஸில் வந்து ஒரு ஃபால் வந்து புல் பேக் வந்திருக்கு. அந்த புல் பேக் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. ரைட், ஸோ இந்த புல் பேக்கில் வந்து 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணும். ரைட், அடுத்தது வந்து டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணும். ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, டைம் கரெக்ஷன்ஸும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ப்ராபப்ளி 1 or 2 days வந்து இருக்குது. அண்ட் டைம் கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் அது கீழே வரணும். ஒன்று. ரெண்டாவது, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்ஸு, கோஃபோர்ஜு, இது எல்லாமே வந்து டவுன் சைட் டார்கெட் தான் இருக்குது. டிசிஎஸ் வந்து ப்ராப்ளி அனதர் அபவுட் 15-20% வந்து டவுன் சைடில் இருக்குது. கோஃபோர்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் 16-18% வந்து டவுன் சைடில் இருக்குது. சப்போஸ் அது மேலே போகுதுனாலும் இட் இஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்டு டவுன் சைடில் இருக்குது, கவுண்டர் ட்ரெண்டுக்கு வந்து மேலே போயிட்டுருக்கு. இதே தான் பாரதி ஏர்டெலுக்கும் இருக்குது. எக்ஸப்ட் ஃபார் எல்என்டி, இப்போதைக்கு எக்ஸப்ட் ஃபார் எல்என்டி மீது எல்லாமே வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. அது ஹெச்டிஎஃப்சியும் ஆகட்டும், ஐசிஐசிஐ வந்து இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் டவுன் சைட், பட் பெருசாக மூவ் கிடையாது. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், இப்படி மேலே ஏறிச்சு, மோர் ஆஃப் ஏ சைட் வேஸ் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. டவுன் சைடு வந்து அது காட்ட மாட்டேங்குது. கோடக் பேங்க்கும் டவுன் சைடு தான் காட்டிகிட்ருக்கு. இந்த டாப் 10 ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 7 ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைட் காட்டிகிட்ருக்கு. இட் இஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்ட். மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஒன்லி அ கவுண்டர் ட்ரெண்டு டவுனு, கவுண்டர் ட்ரெண்டுக்கு மேலே புல் பேக் போச்சு. இந்த புல் பேக்கு வந்து நிறைய காரணம் இருக்கும். ட்ரம்ப் வந்து 3ஆம் தேதி அன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே மேலே வந்து ஆல்மோஸ்ட் 1,200 பாயிண்ட்ஸ் போயிட்டு மேலேருந்து கீழே வந்துச்சு. ஸோ இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த லெவல் உடைச்சதுனால நிறைய பேர் வந்து அப்படியே மேலே போகும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ட்ரெண்டு வந்து ஆன் ஏ மந்த்லி சார்ட் ஆகட்டும், வீக்லி சார்ட் ஆகட்டும், இப்போதைக்கு இட் இஸ் ஷோயிங் ஒன்லி டவுன் சைடு தான் காட்டிகிட்டு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஓவரால் அனாலிசிஸ். ஸோ ஞாபகம் வச்சுங்க, அப்பு போச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னு சொன்னால் யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் ஸ்டாப் லாஸ். நிறைய ஸ்டாக்குகள் இருக்குது, அப் சைடில் வந்து நிறைய ஸ்டாக்குகள் இருக்குது. இப்போயும் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஜேகே டயர்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஜேகே டயர்ஸ் ஆல்மோஸ்ட் 5.83% வந்து அப் ஆகிருக்கு. இதே மாதிரி 2-3 ஸ்டாக்ஸ் நம்ம பேசணும், அது எல்லாமே வந்து அப் சைட் போயிருக்கு. இன்றைக்கி வந்து பழைய வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், பார்க்கும் போதும் உங்களுக்கு தெரியும். இல்லை நான் பேசுகிற வீடியோஸை வந்து எழுதி வச்சிங்க, நான் என்னென்ன ஸ்டாக் சொல்கிறேனோ அது எழுதி வைங்க. ப்ராபப்ளி யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ். இன்றைக்கே மார்க்கெட் அகெயின் ஒன்றும் பெரிய மூவ் கிடையாது. முதலே சொன்ன மாதிரி இன்ட்ராடே ஸ்விங் வந்து அரௌண்ட் 113 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் வந்து 18 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீமியம் கிடையாது, 36 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியம் இருக்குது. பேங்க் நிஃப்டி 75 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஒன்றும் பெரிய மூவ்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸில் வந்து 4 செக்டார்ஸ் வந்து டவுனில் இருக்குது, 4 செக்டார்ஸ் அப்பில் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ் அப்பில் இருந்துச்சு, ஃபார்மா அப்பில் இருந்துச்சு, டெலிகாம் அப்பில் இருக்குது. டவுன் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டெக்னாலஜி, நியூ ஏஜ் ஸ்டாக்ஸு, நேற்று நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்பு இருந்துச்சு. இன்றைக்கி நியூ ஏஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுன் சைடில் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து என்பிஎஃப்சிஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்கள். நேற்று ஸ்விக்கி, நௌக்கரி, நாய்கா, அதே மாதிரி எட்டர்னல், இவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே இவங்க வந்து நெகட்டிவ் ஆகிருக்காங்க. ஸோ நேற்று முடிஞ்சது இன்றைக்கி கீழே இறக்கிட்டு இருக்காங்க.
டெக்னாலஜி போட்டு மிதிச்சிட்டாங்க. நேற்று டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு டாடா எல்எக்ஸி, இன்னைக்கே வந்து டாடா எல்எக்ஸி வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக இருக்குது இன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ எதெல்லாம் ஏறிச்சோ அதெல்லாமே வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஃபெடரல் பேங்க் ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எஸ்பிஐ நேற்றும் வந்து ஒரு 6% ஏறிச்சு, இன்றைக்கும் ஒரு 3.5% ஏறி இருக்கு. எஸ்பிஐ ஹஸ் பிகம் 4th largest company in terms of market capitalization. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. இவ்வளோ தூரம் இறங்கி ஆல்மோஸ்ட் 20 lakh crores பக்கமாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து க்ளோஸ் டு அபவுட் 14.5 லட்சம் கோடி இருக்குது. பாரதி ஏர்டெல் வந்து 11,47,000 crores பக்கமாக இருக்குது. எஸ்பிஐ வந்து 10,91,000 crores இருக்குது. 11 lakhsனு நீங்கள் வச்சுக்கலாம். டிசிஎஸ் வந்து 10,52,000 crores இருக்குது. ஐசிஐசிஐ அதுவும் வந்து 10 லட்சம் கோடிக்கு மேலே தான் இருக்குது. 10 லட்சம் கோடி, 10,06,000 கோடி. எல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கு அடுத்தது எடுத்திங்கன்னா 60,000 கோடியில் இருக்குது, 6 லட்சம் கோடியில் இருக்குது. எனிவே பெரிய மூவ். இதை பற்றி நம்ம வந்து சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால், டிசிஎஸ் கீழே விழுந்தும் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அண்ட் எஸ்பிஐ வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து மேலே வந்தது வந்து பெரிய விஷயங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட இதில் வந்து அனாலிசிஸில் வந்து எஸ்பிஐ இவ்வளோ தூரம் மேலே ஏறுன்றது நம்ம எதிர்பார்க்கல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அகெயின் டைரக்ஷன்ஸ் இல்லாத இருக்குது. அண்ட் 2 விஷயம் இருக்குது. இன்றைக்கு வந்து யூஎஸோட நான் ஃபார்ம் டேட்டாஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி யூஎஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குது. 2வது வந்து நாளைக்கு வந்து ஜாப் டேட்டாஸ் இருக்குது. இது 2மே வந்து மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். டாலர் இண்டெக்ஸ் வந்து 96.5 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, வீக்காகி நிற்கிது. ஈரானில் வந்து பெருசாக அவங்க வந்து படையை வந்து குமிச்சிட்டு இருக்காங்க. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் $60 ப்ளஸ் வந்துருக்கு. 1.25% வந்து ஏறி இருக்குது. சில்வர் வந்து ஆல்மோஸ்ட் 6% வந்து ஏறி இருக்குது. எடுத்து பாருங்களா, 2 விஷயம் பெருசாக வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று, யூஎஸ் வந்து அவங்களோட மிலிட்ரி பூரா வந்து அங்கே குமிச்சிட்டு இருக்காங்க நியர் ஈரான். 2வது வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து ரஷ்யாவும் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. சைனா ஹேஸ் சென்ட் தியர் பெஸ்ட் வார்ஷிப்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. 2 கப்பல் யூஎஸ்து வந்து உழுந்துச்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் யூஎஸ் வச்சிருக்கிற டெக்னாலஜிஸ் வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன புது டெக்னாலஜிஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது. கோல்டு வந்து ஏறிட்டு இருக்கு, அது ஞாபகம் வச்சுங்க. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இட் இஸ் மோர் ஆஃப் எ ஃப்ளாட்டிஷாக தான் வந்து ஓடிட்டுருக்கு. 64 பாயிண்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது. மெயின் ரீசன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆகிருக்கு. பாண்டு சர்ப்ரைசிங்லி 4.75 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 10 years யூஎஸ் பாண்டு. கிரிப்டோ கரன்சிஸ் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. 67,000 வந்து நிற்கிது. என்னைக்கு இது 50,000 வருதோ அன்னைக்கு வந்து பெருசாக மார்க்கெட் உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு கிரிப்டோ கரன்சி. கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 150-160 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. 16,200 பக்கமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 12,000 rupees per kg வந்து மாறி இருக்கு. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்குல்ல, அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் இங்கே காட்டுது. ஸோ 1,82,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி, ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. ரூபியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. 90 rupees 71 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டாக நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.